ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி மொறுமொறுப்பான தட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அப்படியே நம்ம கடையில் வாங்குற போல். லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தட்டை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண மாவு கூட சேர்க்கலாம். இடியாப்பு மாவு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாவு கூட சேர்க்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா கலர் மாறிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த 1 கப் அளவு மாவு 125 கிராம் அளவு மாவு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வறுத்த அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லாவே வறுப்பட்டுருச்சு. கையில் தொட்டு பார்க்கும்போது கோல மாவு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை முழுமையாக ஆற வச்சுடுங்க. மாவு ஆறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து மாவு, வறுத்து அரைச்ச உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் கடையில் கிடைக்கிற உளுந்து மாவு கூட சேர்க்கலாம். உளுந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய நம்ம முறுக்கு செய்யும் போதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உளுந்து மாவு செய்கிறது ரொம்ப ஈஸி. 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு சன்னியில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து இந்த ரெசிப்பியில் சேர்த்துருங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் காய வச்ச கருவேப்பிலை சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட சேர்க்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்க்கலாம். ஊற வச்சு தான் சேர்க்கணும். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையை லேசாக நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். இடையிடையில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துகிட்டு நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. பட்டர் நெய்லாம் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசையலாம். நம்ம எதுக்காக சூடான எண்ணெய் சேர்க்குறோன்னா அப்போ தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக வரும். அதுக்காக தான் சேர்க்குறோம். எண்ணெய் சூடு இல்லாமல் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இப்போ கை வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க. நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் இறுக்கி பிடிக்கும்போது ஒரு ஷேப் எடுக்கணும். அதாவது ஒரு கொலக்கட்டை ஷேப் மாதிரி எடுக்கணும். அப்போ தான் நம்ம மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. நார்மலான பச்சை தண்ணி சேர்த்தாலே போதும். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். சில அரிசி மாவு கூட குறைய தண்ணி எடுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா தட்டை நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். டைட்டாக இருந்ததுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம மெல்லும்போது. இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன்லேயுமே பாதி தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக அந்த கையை மட்டும் நனைக்கிறதுக்காக சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. நம்ம பூரிக்கெலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி பூரியை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் இந்த உருண்டை சைஸ். இப்போ ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வச்சுட்டு தட்டை போல் தட்ட போகிறோம். நீங்கள் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக பால் கவர், எண்ணெய் கவர்லாம் இருக்கலாம், அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே கவர் இல்லைன்னா பட்டர் ஷீட் போட்டுட்டு ஒரு ஃப்ளாட்டான கிண்ணம் வச்சு இது போல் நல்லா அழுத்திக்கோங்க. அப்போ நம்மளுக்கு தட்டை ஷேப் கிடைக்கும்.
பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது லேசாக கை வச்சு தடிமனாக இருக்க பகுதியை மட்டும் அழுத்தி விடுங்க. அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்க எல்லா தட்டையும் நம்ம தட்டி தனியாக வச்சிடலாம். ஒரு பட்டர் ஷீட்டில் அப்படி இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸில் தான் இருக்கணும் நம்ம தட்டை. இதே போல் இன்னொரு தட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். நல்லா ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கூட தட்டையை வந்து அமுத்தி எடுக்கலாம். அப்போ அது ஒட்டாமல் வரும். அதே போல் நீங்கள் அழுத்தும் போது ஓரங்கள் அதிகமாக விரிசல் பட்டுருந்துச்சுன்னா கை வச்சுட்டு இது போல் சைஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். இப்போ இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம தட்டை ஷேப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து எல்லா தட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா லேசாக ஒரு சின்ன மாவை தட்டி இதில் போட்டு பாருங்கள். லேசாக பபிள்ஸ் வருதில்ல. எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. லேசாக பபிள்ஸ் வந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம தட்டைகளை ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துடலாம். கடாயோட அளவை பொறுத்து 5லேருந்து 6 தட்டை வரைக்கும் கூட நீங்கள் சேர்க்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தட்டையாக பொறுமையாக போட்டுடுங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல கிறிஸ்பியாக வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் தட்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக இப்படி கலந்துகிட்டே இருக்கும்போது அது நல்லா தானாக பிரிஞ்சு வந்துடும். கைவிடாமல் நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் தட்டை வந்து எல்லா பகுதியிலையும் ஒரே கலரில் வெந்து வரும். அப்படி இல்லைன்னா கீழே நல்லா டார்க் கலர்லேயும் மேலே வந்து லைட் கலர்லேயும் இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. அதே மாதிரி சில டைம் சியூவியாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா கலந்து விட்டுட்டே இருங்க. இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா தட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த தட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பொரிச்செடுத்த தட்டையை இது போல் டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. எக்ஸஸ் ஆன எண்ணெயெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீதி இருக்க எல்லா மாவுலையும் தட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இந்த தட்டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். மொறுமொறுப்பு குறையாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனோட பார்க்க முடியும். தேங்க்யூ. பாய்.